اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கணிதத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலகத்தை அன்பு சகோதரர்களை வெளியாகினேன். சகோதரர்களை தாய்மார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் خير نساء العالمين أربع என்பதாக சொன்னதில் உலகில் வாழ்ந்த பெண்களில் 4 பெண்களை சிறந்த பெண்கள் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிட்டார். அதில் ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி, மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய், கதீஜா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, ஃபாத்திமா நபியுடைய மகளை நபி அவர்கள். ஒரு பெண் மனைவியாக, ஒரு பெண் மகளாக, ஒரு பெண் தாயாக, ஒரு பெண் சகோதரியாக, இப்படி ஏராளமான நிலைமைகளை அடைந்து மகளாக இருக்கும் பொழுது அவருடைய பொறுப்புகள், மனைவியாக இருக்கும் பொழுது கடமைகள், தாயாக இருக்கும் பொழுது அந்த கருணையும் அன்பும் கொண்ட பாசம் கொண்ட தாயாகவும், அதே நேரத்தில் மனைவியாக இருக்கும் சகோதரியாக இருக்கும் ஒவ்வொரு கடமைகள் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா மகளாக இருக்கும் பொழுது இந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றும், தாயாக இருக்கும் பொழுது இந்த நிலைப்பாட்டை இருக்க வேண்டும் என்றும், மனைவியாக இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் வழிகாட்டுகிறார். குர்ஆன் எப்படி தொழுகை பற்றி பேசுகிறதோ, நோன்பு ஜகாத்தை பற்றி நமக்கு வழிகாட்டுகிறதோ, அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் நிசா என்ற அந்த சூறாவின் மூலமாக பெண்கள் என்றால் யார் என்பதையும் அல்லாஹ் தஆலா விளக்குகிறார். சூரத்துல் நூர், சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் நிசா போன்ற சூறாக்களை பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தையும் ஆர்வத்தையும் அதற்கு மோதலான அவர்கள் பெண்களுக்கு ஆர்வமூட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா பெண் சமூகத்தை ஒரு உயர்ந்த கண்ணியமான பொறுப்பான ஒரு சமூகமாக அல்லாஹ், ஒரு பொறுப்பான ஒரு அமைப்பாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். எந்த ஒரு நபியும் ஒரு தாய் இல்லாமல் இந்த உலகிற்கு வரவில்லை. ஒவ்வொரு நபியும் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தார் தன்னுடைய குதிரத்தை கொண்டு. அதற்கு பிறகு வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனைவருக்கும் தாயுடைய அந்த 9 மாதம் சுமந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த உலகிற்கு அவர்கள் பெற்றெடுக்கப்பட்டார். அல்லாஹ் இந்த சுன்னத்தை, அல்லாஹ் இந்த நடைமுறையை உலகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அதனாலதான் தாயுடைய முக்கியத்துவம் இஸ்லாம் என்ற தீனில் மிக ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. உலகில் ஹோம் ஃபார் எல்டர்ஸ் என்று முதியோர் இல்லம் பல இடங்களில் இருக்கிறது போல பல இடங்களில் இருக்கிறது. அதில் மூதாதையர்கள், தாய் தந்தையர்கள் முதிர்வை அடைந்த உடனே அவர்கள் அதில் போய் போட்டுவார். தாயாக இருக்கலாம், அதை தகப்பனாக இருக்கலாம். அவர்கள் அங்குதான் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டியது. ஆனால் எங்களுடைய தீன் அந்த தாயுடைய முகத்தை பார்க்கறதுனால அச்சுமுறாவுடைய நன்மையை தரக்கூடிய அந்த நன்மாராயத்தை நமக்கு பெற்றார்கள். அதனால் தாய் தந்தையர்களை பாதுகாப்பது, அவர்கள் மீது அன்பு காட்டுவது, எப்படி அவர்கள் சிறிய வயதில் நம் மீது அன்பு காட்டினார்களோ அது போன்று அன்பு காட்டுவது, அதைவிட அதிகமாக அவர்களை கவனித்துக் கொள்வது, அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வலியுறுத்தினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 பெண்களை தெரிவு செய்தார்கள். அதில் ஆசியாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
சந்தித்தார்கள். மனித வாழ்க்கையில் பலவிதமான நிலைமைகள் வரும். அந்த நிலைமைகள் வரும் பொழுது இப்படியெல்லாம் சமாளித்துக் கொண்டு தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொண்டு தனக்கு தேவையான அறிவையும் தேடிக்கொண்டு வாழ்ந்தால்தான் ஈரேற்றம் அடைய முடியும். அந்த பாதையில் சென்றால்தான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் என்ற ஒரு முக்கியமான தூதை அல்லாஹ் நமக்கு இது தருகிறார். அவர்கள் வெறுமனே பணத்தையோ பொருளையோ உலகத்தையோ மையமாக வைத்து இந்த புகழை இவர்களுக்கு கொடுக்கவில்லை. சிறந்த உலகத்தில் வாழ்ந்த சிறந்த பெண்கள் என்று அவர்கள் நன்மாராயம் சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஒரு அடிப்படையின் மீது செய்த தியாகம், அவர்கள் பட்ட கஷ்டம். இன்று உலகத்தில் அதிகமான பெண்கள் நோய்வாய்ப்பட்டு கவலை துன்பங்கள்ல ஆளாகும் பொழுது இந்த நிகழ்வுகள் தான் அவர்களுக்கு மன ஆறுதலாக அமைகிறது. அதற்கு ஆசியா அவர்கள் பட்ட கஷ்டம், அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட அவதூறு, கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு செல்வத்தாலும் குலத்தாலும் குடும்பத்தாலும் மிக சிறப்பானவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் துன்பங்கள் ஏராளம். அந்த அடிப்படையில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் ஏராளமான இன்னல்கள் துன்பங்களை கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனாக தெரிவு செய்தது வசதி படைத்த ஒரு கோடீஸ்வரரை அல்ல. நபியவர்கள் விரும்பியிருக்கிறார், வேண்டியொருவரை தெரிவு செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு தைரியம் உள்ள, எதையும் தன்னுடைய தைரியத்தால சக்தியால சம்பாதித்து தன்னுடைய மகளை பாதுகாக்கக்கூடிய ஒருவருக்கு தான் நபியவர்கள் குறித்து கொடுத்தார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்துக்காக வேண்டி வெளியேறி அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு 25 வயதை தாண்டி இருப்பார்கள், 30 வயது இருக்கலாம். அழுது கொண்டு வருகிறார்கள். யாரும் சொல்லலாம், நபி அவர்கள் கேட்டாங்க, அலி ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், என்னை எல்லாரும் கேள்வி பண்றாங்க. என்ன சொல்லி கேள்வி பண்றாங்க? இல்ல பெண்களோடு அவங்களை வச்சுட்டு போறாங்களே என்று அவர்கள் என்ன நோய்க்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி பேசுறாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி, நான் உங்களை தபூக்குக்காக நான் வெளியாக போய் கொண்டிருக்கும் பொழுது உங்களை நான் இங்க வச்சுட்டு போறது இந்த பெண்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. யாரும் பேசுறதை நீங்க பொருட்படுத்த வேண்டாம். அந்த மின்னி மன்சிலத்தை ஆறும் மூசாக்கின்றார் அப்படின்னு. எனக்கு உங்களுக்கு முன்ன உறவு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நியமிச்சது போல உலகத்துல ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு கேட்ட துஆவாக பொறுமையான துஆவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்ட துஆ. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எனக்கு ஒரு சகோதரரை நபியாக ஆக்குமாறு துஆ செய்தார். அல்லாஹ் அவர்களை நபியாக்கி கொடுத்தார். அந்த ஹாரூன் எப்படி அல்லாஹ் தஆலா பிரதிநிதியாக மூசாவுடைய பிரதிநிதியாக நியமித்தார்களோ, அலி உங்களை நான் அப்படிதான் நியமிக்கிறேன். முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், இப்படிப்பட்டவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்க ஒரு நாள் பொருட்படுத்தக்கூடாது. உலகத்துடைய ஒரு சுன்னத்து இதுதான். கனிமானவர்கள், பலவிதமான சோதனைகள் எங்கள் வாழ்க்கையில் வரும். எல்லா சோதனைகளுக்கு நாமளே தான் பதில் கொடுக்கணும் என்பது கட்டாயம் இல்லை. இது எல்லாரும் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நசீகத். அது என்னது? பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், குழப்பங்கள் வரும், சந்தேகங்கள் உருவாக்கப்படும். அந்த நேரங்கள்ல எல்லாரும் என்ன செய்ய பார்க்கறதுன்னா, எனக்கு தெரிந்த அறிவெடுத்து நான் பதில் கொடுக்கணும் என்று எல்லாரும் முந்திக்கொள்ள பார்க்கிறது. எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்க வேணும் என்பது கட்டாயம் கிடையாது. ஒரு ஆர்வம் அலிசம் இதுல மிக தெளிவாக இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, நபி அவர்களை பார்த்து அப்தர் என்று சொன்னார்கள். ஆண் சந்ததி இல்லாத ஒரு முகம்மதாகிவிட்டார் என்று நபி அவர்களை மக்கத்தில் மிக நிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அவர்கள் கேட்கிறார்கள். அபுல் ஆஸ் என்ற ஆசிற்கு வாயில் அழைக்கப்படக்கூடிய ஒருவர் இந்த வார்த்தைகளை பார்த்தார். அப்பொழுது நபி அவர்களுக்கும் கியாமத் வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு ஆறுதலாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் கௌசரை இறக்கி அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். சில சந்தர்ப்பத்துல சிலருக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்
பொறுப்பு சாத்தினோம். சில சந்தர்ப்பத்துல நாம பதில் கொடுக்கிறோம். குர்ஆன் இந்த நடைமுறையை கடைபிடித்திருக்கிறது. يسألونك عن المحيط يسألونك عن الأنفال يسألونك عن الروم يسألونك عن اليتامى. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 15 கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்கல. 15 கேள்விகளை அல்லாஹ் கேள்வியா அமைத்து அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்திருக்கிறார். கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். யத்தீம்களை பத்தி கேட்கிறாங்க, எதை செலவழிக்கணும்னு கேட்கிறாங்க, ரூபை பத்தி கேட்கிறாங்க, கனிமத் பொருளை பற்றி கேட்கிறாங்க, இவர்கள் மாதவிடாயை பற்றி கேட்கிறாங்க, முறையை பற்றி கேட்கிறாங்க. இப்படி பலவிதமான கேள்விகளை ஏற்படுத்தி அதற்குள்ள பதிலையும் எல்லாம் தர சொல்லியிருக்கிறார். சஹாபாக்கள் அதிகமான கேள்விகளை தவிர்த்து கொள்வார்கள். எதை அடிப்படையாக கேட்க வேண்டுமோ அதை மாத்திரம்தான் கேட்டுக் கொள்வார்கள். ஆக சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வே விடை அளிக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எல்லாரும் பலதையும் பேசினார். அல்லாஹ் சொன்னார், நீங்க வாய் மூடிக்கோங்க, நோம்பு சொல்லுங்க, யாரோடையும் பேசாதீங்க, மௌனமாக இருங்க, உங்களோட மௌனம் தான் பதிலாக இருக்கும், நாங்க பதில் சொல்லுவோம். சில கட்டத்துல அல்லாஹ்வே பதில் சொல்கிறார். அல்லாஹ் பதில் சொல்றாரு பொழுது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பால் குடிக்கும் பருவத்துல அல்லாஹ் அவர்களிடம் பேச வைக்கிறார். அல்லாஹ் பதில் கொடுக்க நாடும் பொழுது எதிர்பாராத திசையில இருந்துதான் அல்லாஹ் பதில் கொடுக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பேச வைக்கிறார் அல்லாஹ், அந்த குழந்தையும் பேசுகிறது. ஆச்சரியமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அதிசயமாக ஒரு மஜ்ஜாவாக இதை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் சில சந்தர்ப்பங்களில் பதில் கொடுக்கிறத அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிடணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் வார்த்தை சொல்வதற்காக சிறிய சூறாவை, இந்த சூறா இருக்கிறதே, இது சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலான சூறாவாக இருக்கிறது. இந்த சூறாவை எல்லாம் இறக்கி வைத்தது மக்கால முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்தார்கள். மைனாரிட்டிஸ் வாழக்கூடிய நாடுகள்ல அந்நியர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை உருவாக்கும் பொழுது சில கேள்விகளுக்கு பதில நாம கொடுக்கணும், சில கேள்விக்கு பதில அல்லாஹ் கொடுக்க வச்சிடணும். அல்லாஹ் பதில் கொடுக்கும் பொழுது அவனோட சக்திக்கேற்ப அல்லாஹ் பதில் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், என்ன ஆச்சைனார்கள் நபி உங்களுக்கு நாங்க ஹவுதுல் கௌசர் நாளை கியாமத்துல தருகிறோம். துனியாவை ஏராளமான கயிறுகளை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி, உங்களுக்கு ஏராளமான கயிறுகளை ஏற்படுத்தி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை மேலான சகோதரர்களே, வெறுமனே நபி அவர்கள் முஸ்லிம்களோடு மட்டும் ஆள் இல்லை. நபி அவர்கள் யூதர்களோட, கிறிஸ்தவர்களோட, பௌத்தர்களோட, இந்துக்களோட, எல்லா வகையான மக்களோட தான் நபி அவர்கள். எல்லா வகையான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், மஜூசிகள் நிறுவனத்துடைய இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள். இவர்களோடு எல்லாம் சேர்ப்பாங்க. எந்த பெண்மணி நபி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து விருந்து கொடுத்தாலோ அந்த பெண்மணி நபி அவர்களுக்கு விசத்த கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துனியாவில் ஆக சிறந்த பெண்கள் என்று 4 பேரை சொன்னார்களோ, நபி அவர்கள் சொல்றார்கள், மாதரத்து பாதி ஃபித்னத்தன் அபரு அலல் ரிஜாலி பில் நிஸா. பெண்களை விட பயங்கரமான ஃபித்னாவையும் நாம் விட்டு போகவில்லை. நபி அவர்களுடைய சக்கராத் நேரம் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சில் நபி அவர்கள் சாய்ந்திருக்க அவர்களுடைய அந்த தொண்டையுடைய சிறப்பு நிறத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்டதை அவர்கள் ஹதீஸில் பயான் செய்கிறார்கள். நபி அவர்களுடைய அந்த 63 வயதில் அவர்களுடைய தொண்டையுடைய அந்த சிறப்பு நிறத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வர்ணிக்கிறார்கள். ஏனென்றால் அன்று அந்த விஷத்தை கொடுத்த யூத பெண் நபி அவர்கள் மாமிசத்தை, அதுவும் ஆட்டு காலுடைய கையுடைய பகுதியை நபி அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் என்ற அந்த பெயரில் நபி அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறேன் என்று அதுல நஞ்ச கலந்து நபி அவர்கள் ஒரு யாரும் ஒரு கஷ்டத்தை வந்து சொன்னா சகிச்சு கொள்ள மாட்டார்கள். ஒரு பெண் நபி அவர்கள்ட்ட வந்து, யார சொல்லலாம், இதோ என் கையால நான் தயாரித்திருக்கிறேன், உங்களுக்கு தான் இது ஹதியா என்று கொடுத்த நேரம் ஒரு
தேவையுள்ளவர் எடுக்கிறது போல நபி அவர்கள் மிக விருப்பமாக அந்த போர்வையை எடுத்து அடுத்த நாள் அதை போர்த்தி கொண்டு வந்தார்கள். ஒரு சஹாபி யார் சொன்னா, எனக்கு நீங்க இதை தாங்களே கேட்ட பொழுது சஹாபாக்களுக்கு ஆத்திரம் வந்தது. ஒரு பெண் கஷ்டப்பட்டு தானே அதை தயாரிச்சு நபிக்கு ஹதியாவாக கொடுக்கும் பொழுது, நபி அவர்கள் ஒரு ஹதியாவை எடுக்கும் பொழுது தேவையுள்ளவர் எடுப்பது போல எடுப்பார்களாம். அது அலட்சியமாக, அது பொருட்படுத்தாம எடுக்கிறது இல்லை. அந்த தேவையுள்ளவர்கள் எடுக்கிறது போல அந்த ஹதியாவை கொடுக்கும் பொழுது நபி அவர்கள் அதை வாங்கிக் கொள்வார்கள், அதை அணிந்து கொண்டு வந்தார்கள். நபி அவர்கள் இப்படி செய்ததை ஏப்பா நீ குழந்தை நபியிடத்தில் இதை கேட்டா என்று சஹாபாக்கள் வருந்தி கொண்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார், பாருங்க, நான் இதை கேட்டது என் கஃனுக்காக. இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சஹாபியுடைய கஃன் அந்த புடவையாகத்தான் அமைந்தது. ஒரு பெண் நபிக்கு விருந்து தருகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த கஷ்டம் இருக்குதே என்று சொல்லும் பொழுது அந்த கஷ்டத்தை கேட்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அஸ்ஸமி அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் என்று அல்லாஹ் ஒரு பெண் முறையீடு செய்ததை, அந்த கௌலா என்ற பெண்மணி நபியிடத்தில் முறையீடு செய்ததையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிதானமாக கேட்டதையும் குர்ஆன் நமக்கு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் இந்த விஷயத்தை மிக நிதானமாக, மிக அழகாக, மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து நபி அவர்கள் இதுல கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் படிப்பினைக்கு எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஹதியா கொடுக்கப்பட்ட பொழுது விருப்பம் உள்ளவர் போல அதை எடுத்துக்கொண்டாங்க. நபி அவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்த பொழுது அந்த ஒரு பெண் தான் கூட அதை கொடுத்தாங்க. அந்த விருந்து தருவதாக சொன்ன பொழுது நபி அவர்கள் அதை எடுத்து சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நபி அவர்கள் பணிவானவர்களாக, மிக 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 பணிவான தன்மை உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து வெளியாகிறது. இதனுடைய தாக்கம் தான் நபி அவர்களுக்கு ஏற்பட்டது. நல்ல பெண்களும் இருக்கிறார்கள், தீய பெண்களும் இருக்கிறார்கள். நல்லவர்களை நபி அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள், தீயவர்களை நபி அவர்கள் காத்திருக்கிறார்கள். தப்பச்சியதா அபீ லஹப் என்ற அந்த அம்மாரத்தில் கசவென்று அபூ லஹபுடைய மனைவியை பற்றி குர்ஆன் அங்கு அந்த தவறான உள்ளமுள்ள பெண்கள் எப்படி தவறான காரியங்களை செய்து விடுகிறார்கள், நஃபாஸாத்து ஃபில் உக்த் என்று சூனியம் செய்த அந்த பெண்களையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் சமூகத்துடைய அந்த உயர்வை, கண்ணியத்தை குர்ஆனில் அல்லாஹ் கோடிட்டு காண்பித்திருக்கிறார். ஒரு நபியையும் பெற்றெடுத்த தாய் எந்த அளவுக்கு அந்தஸ்துள்ள தாய் என்பதையும் குர்ஆன் நமக்கு தெளிவாக முன்வைத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா பெண்களுடைய அந்தஸ்தையும் அவர்களுடைய உயர்வையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். ஒரு பெண் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியாக இருக்கும் பொழுதே அந்த பெண்ணுடைய பக்குவம் எப்படி இருந்தது என்பதை குர்ஆன் நமக்கு காட்டியிருக்கிறது. ஒரு பெண்ணுடைய தாயாக இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் துடித்த துடிப்பை குர்ஆன் நமக்கு காண்பித்திருக்கிறது. ஒரு பெண்ணுடைய ஒரு சகோதரியாக இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியுடைய அந்த நுணுக்கத்தை குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. ஒரு மகளாக இருக்கும் பொழுது அந்த மகள் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகள்களையும் குர்ஆன் நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறது. ஆக உலகத்தில் சிறந்த பெண்கள் என்று அல்லாஹ் 4 பெண்களை வர்ணித்தது போன்று குர்ஆன் ஒரு மகளாக இருக்கும் பொழுது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்மார்களையும், மனைவியாக இருக்கும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியாகவும், சகோதரியாக இருக்கும் பொழுது அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியாகவும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். மனைவியாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சூரத்துல் நூர் அவர்களுடைய பத்தினத்தனத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வர்ணித்திருக்கிறார். ஆக இஸ்லாம் முற்காலத்துல பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட இல்லையோ, ஜாஹிலியத்துடைய காலத்துல பெண்களை எப்படி உதாசீனம் செய்தார்களோ அந்த உதாசீனம் செய்ய வேண்டாம் என்றுதான் பெண்ணுக்குரிய அனைத்து உரிமைகளையும், அனைத்து பாதுகாப்பையும், அனைத்து கண்ணியத்தையும், அனைத்து விஷயங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீன் மூலமாக கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, உலகத்துல ஒரு பெரிய சந்தேகம் இஸ்லாம் சம்பந்தமாக இந்த
பெண்களுடைய ஹிஜாப், பெண்களுடைய ஃபர்தா, பெண்களுடைய ஒழுக்கத்தை மையமாக வைத்துதான் ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கும். பெண்களை ஹயா என்ற வெட்கத்திலிருந்து அப்புறப்படுத்தி பெண்களை ஆண்களை போல சமத்துவம் உள்ளவர்களாக, சம உரிமை உள்ளவர்களாக, ஆணும் பெண்ணும் சமம்தான் என்று அனைத்து விஷயங்களையும் உணர்ந்து நிறுத்திவிட்டார்கள். ரஷ்யாவுக்கு ஆட்சி செய்த பல வருடமாக ரஷ்யாவுக்கு ஆட்சி செய்தவர் அவர் சொல்கிறார், ஒரு பெண்களை நாம எப்படி கடத்தெருளையும் எப்படி மாடல் கேர்ள்களாகவும் எப்படி அலங்காரத்துக்குள்ள பெண்களாகவும் பியூட்டிகளாகவும் நாம் உலகத்துல ஆக்கிட்டோமோ அதே பெண்களை நான் திரும்ப வீட்டுக்குள்ள திரும்பி கொண்டு போக விரும்புகிறேன் என்பதாக கோபச்சோவ் அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்துல என்ற ஒரு அமைப்பொன்றை உருவாக்கி பெண்கள் திரும்ப அவர்களுடைய நிலைமைக்கு போக வேண்டும் என்று அவர் நான் வேண்டுகிறேன். ஏன் அவர்கள் இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் போன காரணத்தினால பெரிய ஒரு சீர்குலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறதை உலகம் உணர்கிறது என்பதை அவர்கள் அடையாளம் கண்டார்கள். இஸ்லாம் இதை ஆரம்பத்திலிருந்து அடையாளம் கண்டிருக்கிறது. பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை, பெண்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த கண்ணியத்தை, பெண்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தது போல பெண்களுக்குரிய உரிமைகளையும் இஸ்லாமிக்கு அழகாக கொடுத்திருக்கிறது. பெண்கள் ஆண்களோட பல விஷயங்கள் சமமாகிறார்கள். ஆண்கள் என்ற பெயர்ல தான் பெண்களை அதுல உள்ளடக்கிறார்கள். ஆண்கள் முஃமினூன் என்று அழைத்தாலும், யாயுல்லதீன ஆமனூ என்று அழைத்தாலும் உலமாக்கள் தெளிவாக இதை எழுதியிருக்கிறார்கள். ஆண்கள் பாலாக இருந்தாலும் பெண்களும் அதிகமான விஷயங்கள் உள்ளடக்கிறார்கள். யாரும் சொல்லலாம், ஏழைகளை இப்படி எமக்கு இந்த இந்த நிலைமையாக இருக்கிறது என்று அஸ்மாவின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் வந்து கேட்டபொழுதுதான் சூரத்துல் அஹ்ஸாபுடைய அநேகமாக 35வது அந்த வசனத்தை இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் என்று 10 அம்சங்கள் உள்ளடக்கக்கூடிய அந்த முஸ்லிமான பெண், முஸ்லிமான மூமினான பெண், வழிபடக்கூடிய பெண், பொறுமை உள்ள பெண் என்று அல்லாஹ் தஆலா அந்த 10 பெண்கள், 10 தன்மைகள் உள்ள பெண்களுடைய அந்த சிவத்துகளை அல்லாஹ் தஆலா தயார் செய்தார். ஆக எங்களுடைய உள்ளத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம நீங்க எல்லாம் பதிவு செய்யணும். உலகம் என்ன பாதையில போகிறதோ அந்த பாதையில போய்தான் நாம் ஒன்று அடையணும் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பாதையை அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் மூலமாக இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார்களோ அந்த பாதையில போய்தான் நாங்கள் எங்கள் குறிக்கோளை அடையணும். அப்பதான் நாங்கள் ஈடேற்றம் அடைய முடியும். இல்லை என்றால் திரும்ப அந்த ஜாகிலியத்துடைய காலத்துல பெண்களை எப்படி அட்டகாசம் பண்ணி, பெண்களுக்கு எப்படி அநியாயம் செய்து, பெண்களை ஒரு வகையாக வதைத்தார்கள். அந்த காலத்துல ஒதுக்கினார்கள், தூரமாக்கினார்கள், தர்த்தனியம் என்று சொன்னார்கள். பெண்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் கலந்து கொள்ள முடியாத நிலைமையை உருவாக்கினார்கள். பெண்களுக்கு உரிமைகள் இல்லை என்று சொன்னார்கள். அனந்தர சொத்துல பங்கில் என்று சொன்னார்கள். பெண்களை ஒரு கடதாசியை போல, டிஷ்யூவை போல பயன்படுத்தினார்கள். ஒரு ஆணுக்கு 10 இல்ல 100 பெண்களையும் அவர்கள் தவறான முறையில வைத்துக் கொள்ளலாம் என்ற இந்த ஒரு நிலைமையில இருந்து இஸ்லாம் மாற்றி பெண்களுக்குள்ள ரைட்ஸ், பெண்களுக்குள்ள உரிமையை, பெண்களுக்குள்ள பாதுகாப்பு, பெண்களுக்குள்ள அந்தஸ்தை, பெண்களுக்குள்ள எல்லா விதமான கயல்களையும் வெளிப்படுத்தி அவர்களுடைய அந்தந்த கண்ணியத்தை கொடுத்து அவர்களுக்குள்ள பாதுகாப்பை மிக அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து அதற்குரிய வழிகாட்டுதலையும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் இன்றைய காலம் ஒரு திரும்ப ஜாகிலியத்துடைய காலத்தை விடவும் அபாயமான நவீன யுகத்துல, நவீன கண்டுபிடிப்புல, நவீன அமைப்புகள்ல எல்லா விதமான இந்த விஷயங்களையும் சாதித்து பெண்களை இப்படியெல்லாம் வச்சாதான் இந்த பெண்களுக்குரிய இந்த கண்ணியம் இருக்கும் என்ற ஒரு மனப்பதிவை நீங்கள் எல்லாருடைய உள்ளத்திலையும் ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த போக்குலதான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்கள் படிக்கிறதெல்லாம் பெண்களும் படிக்கணும், ஆண்கள் தொழிலெல்லாம் பெண்களும் செய்யணும், ஆண்களை போல சமமாக பெண்களும் இருக்கணும், ஆண்கள் ஒரு சபையில இருக்கிறதுனா பெண்களும் அதில் இருக்கணும். இந்த அளவுக்கு இந்த சிந்தனை பாருங்க. வரலாறுல பெண்கள் காவிகளாக வந்தது என்பது அது படிக்கிறதுக்கு அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கும். பெண்கள் இமாம்களாக வந்தது என்பது
இருக்கின்றதே அது நபியுடைய காலத்துல இந்த 1400 வருஷத்துல எங்கேயுமே அப்படி வந்தது கிடையாது. ஆனா எங்களுடைய இந்த காலத்துல பெண்ண காதியாக்கணும் என்ற இந்த வாதம் இலங்கையிலையும் ஏற்படுத்தப்பட்டது. பெண் ஒரு இமாமாக ஆக்கணும் என்று அமெரிக்கால ஒரு பெண்ணை இமாமாவே கொண்டு போய் ஆக்கினாங்க. ஆண்களுக்கும் மெம்பர்களை ஏற்றி ஒரு பெண் ஹுத்பா நடத்தணும் என்று கொண்டு போய் சேர்த்தாங்க. கனிவாளர்களே, அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டல் அந்த வரையறையோடு நின்று கொண்டு வந்தா அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் எங்களுக்கு வெற்றி, அதுதான் எங்களுக்கு உயர்வாக. அதை மீறினால் ஒரு போதுமான வெற்றியாக இருக்க முடியாது. அவருடைய காலத்துல மதீனாவில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு முஅத்தினை நியமித்தாங்க. அந்த முஅத்தினுடைய அதான் சத்தத்துக்கு அந்த பெண் தொழுகை நடத்துவாங்க, ஜமாத் தொழுகை நடத்துவாங்க. அந்த பெண்ணுடைய ஜமாத் தொழுகை நடத்துறதை வச்சுதான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த பெண்கள் இமாமாக இருக்க முடியும், பெண்களுக்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பெண்களுக்கு இமாமாக இருக்க முடியும் என்ற சட்டத்தை உம்மு வரகா ரலியல்லாஹு அன்ஹா உடைய உள்ளத்தில் இருந்த துடிப்பும் ஆர்வமும் குர்ஆனை மரணம் செய்யணும். எப்படி இன்றைய இந்த ராபியா வசதியாவுடைய மதரசால பெண்கள் குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்களோ, அந்த உம்மு வரகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனை மரணம் செய்வது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனை மரணம் செய்வதோடு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் அர்ப்பணமாகணும், ஷஹீதாகணும், நான் ஒரு ஷஹீதாவாக ஆகணும் என்ற அந்த துடிப்பையும் உள்ளவர்களாக இருந்து அந்த பாக்கியத்தையும் பெற்ற பெண்ணாக அந்த பெண் ஆகிவிட்டார்கள். அவர்கள் நீங்க வீட்டிலே இருமா, உனக்கு குர்ஆனை அல்லாஹ் தந்தது கூட இந்த ஷஹாதத்தை நசீபாக்குவான் என்று நன்மாராயம் சொல்லி அந்த பெண் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆக இன்று கலுத்தர் என்று சொல்லும் பொழுது பல வருடத்துடைய முஸ்லிம்களுடைய வரலாறு பெற்றது. 600 வருடம் என்னமோ ஒரு சத்தம் ஒன்று என்ற காதல் கேட்டுச்சு. 1000 வருடத்துல இஸ்லாமிய வரலாறு இலங்கையில் இருக்கிறது. ஆனா இலங்கையுடைய 1000 வருட வரலாறுல குர்ஆனை மரணம் செய்த பெண்கள் என்று பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருக்கு. PhD செய்த, இன்ஜினியரிங் படிச்ச, ஐடி ஃபீல்ட முடிச்ச, டாக்டரேட் முடிச்ச ஏராளமான பெண்கள் இந்த 1000 வரலாறுல கிடைக்கும். இங்கேயும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அரசியலையும் பார்லிமெண்ட் வரைக்கும் போனது வரலாறு இருக்குது. ஆனா இந்த வரலாறு என்பது உம்மு வரகா எந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்களோ அந்த பாக்கியத்தை பெற்ற பெண்கள் என்பது எங்களுடைய முன்னைய வரலாறுல, இலங்கையுடைய வரலாறுல மிக வரலட்சணக்கூடியதான் கிடைக்கும். சமீபத்துல ஹயத்துல் குர்ஆன் உடைய அந்த போட்டி சில நேரங்கள்ல அந்த அவர்களுக்கு துஆ வெளியாகும். மக்காவுடைய மக்கள் குர்ஆன் இறங்கிய பூமி அல்லவா, அந்த மக்களுக்கு குர்ஆனோட தனி ஒரு இன்பம், குர்ஆனோட தனி தொடர்பு, குர்ஆனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கும் தன்மை. சில நேரத்துல ஹயத்துல் குர்ஆனுக்கு அங்க ஜித்தால இருந்து யமன் நாட்டை சென்றவர்கள் அது நடத்துகிறார்கள். சில போட்டிகள் வைப்பார்கள். அந்த போட்டியில ஒரு நாள் அனுப்பியிருந்தார்கள். யார் குர்ஆனுக்கு இலங்கையில் பெண்கள் சேவை செஞ்சிருக்கிறார்கள் அவர்களை தெரிவு செய்து பாருங்கள். அப்ப நாங்க முஃப்தார் ஆஜார் அவர்களுடைய அந்த மனைவியை தெரிவு செய்தோம். அவருடைய மகனோட அங்கு கௌரவிக்கப்பட்டார்கள். சவுதிக்கு அழைக்கப்பட்டு, மக்காவுக்கு அழைக்கப்பட்டு அந்த அவர்களை பெண்கள் மத்தியில உலகத்தில் பல பெண்கள் குர்ஆனுக்கு சேவை செஞ்ச பெண்கள் என்ற அடிப்படையில் அவர்களை கௌரவித்தார். குர்ஆனுக்கு கண்ணியம் அல்லாஹ் தனிச்சிறந்தது. நான் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் பல எழுத்தம் சொல்லியிருக்கிறேன். நீங்க A to Z எல்லா பிள்ளைக்கும் பாடம், எல்லா பெரியவங்களுக்கும் பாடம். ABCDEFGH. A for actress, B for beauties, C for class, D for dance, S for swimming. எது எடுத்தாலும் பெண்கள் அந்த துறையில் இருப்பாங்க. டான்ஸ் உள்ள பெண்கள், முஸ்லிம் பெண்கள், நடிகைகளாக முஸ்லிம் பெண்கள், ஸ்விமிங் துறையில தேர்ச்சி பெற்ற முஸ்லிம் பெண்கள். இன்னும் நான் உலகத்தில் என்னென்ன எதெல்லாம் பேருவோம், எதெல்லாம் ஃபவாஹிஷ்கள் என்று குர்ஆன் ஹதீஸும் தடுத்திருக்கிறதோ அது எல்லாத்திலையும் பெண்களை நீங்க அடையாளம் காண முடியும்.
அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். இதே ஒரு பயங்கரமான ஜாகிலியத். இது நவீன அந்த தோற்றத்துல ஒரு வகையான மோசமான ஜாகிலியத்தை விட மோசமான ஒன்றை இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நாம படிக்கிற அந்த சூழல்ல ஸ்கூல் படிப்போம். அந்த ஸ்கூல் படிப்புல எங்களுக்கு 12 வருஷமாக நாங்க அட்வான்ஸ்டு மட்டும் படிச்சுட்டு வெளியாகினா இஸ்லாம் பாடத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே இந்த உலக கல்வி தான் படிப்பிக்கப்படும். இஸ்லாம் பாடத்தை படிப்பிக்கிறதுக்கு முன்னைய காலத்துல மௌலைமார்கள் இருந்தாங்க, இப்ப அதுவும் இல்லை. அரிதாகிடுச்சு. ஒரு காலத்துல அப்படி இல்லாமல் போயிருமோ ஒரு அளவுக்கு பயமாக இருக்குது. இந்த நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது கிங்ஸ்ல எனக்கு 3 ஆளுங்கள், 2 ஆளும் 2 பேரும் ஹயாத்தோட வேகமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை வைக்கணும். ஒன்று ரியாஸ் ஹசரத் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரியாக ஜெகத்திரமாக இருந்தாங்க. 2வது அக்குருல 9ஆம் கட்ட மௌத்தாருக்காக அல்லாஹ் தஆலா அவர் கபூல் பிரகாசிக்கிறார். ஆல்மோல அவர்கள் அவங்க பாஜியுடைய அவர்கள் ஸ்கூல்ல டீச் பண்ணாங்க. அப்துல் லத்தீப் என்று சொல்லி இன்னொரு மாஸ்டர் இஸ்லாம் பாட நடத்துறதுக்கு மௌலைமார்கள் இருந்தார். மர்ஹூம் அப்துல் லத்தீப் ஹஜ்ரத் அவர்கள் இன்னும் பலரும் டீச்சர்களாக இருந்திருக்கிறார். இன்று அந்த நிலைமை இல்லாமல் இஸ்லாம் பாடம் அழகாக இஸ்லாம் புத்தகம் அங்க இருக்குதே, அதை படிப்பிக்கிறது. அப்ப இதை எடுத்துட்டீங்கன்னா மற்ற எல்லாம் என்ன படிப்பிக்கப்படுது? சயின்ஸும் அங்க ஜியோகிராஃபியும் ஹிஸ்டரியும் பயாலஜியும் இதுதான் அங்கு. இதே சிந்தனையோடு தான் இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தயாரிக்கப்படுறாங்க. எது அவர்களுக்கு மார்க்கமாக கொடுக்கணுமோ அந்த சிந்தனை இல்லை. டிவி எடுத்தாலும் ரேடியோ எடுத்தாலும் அதுதான். என்னென்ன துறை உலகத்துல தடுக்கப்பட்ட துறைகள் இருக்கிறோ அது எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா குர்ஆன் சரியாக தஜ்வீத் புறப்படி ஓதி கொடுக்கிறதுக்கு பெண்கள் மிகவும் குறைவு. பேசிக் அடிப்படையான குர்ஆனை விளங்கிக் கொள்ள சூரத்துல் ஃபாத்திஹாவை இந்த 10 லட்சம் பெண்களுக்கு ஓதி கொடுக்க சரியான முறையில் தஜ்வீத் முறைப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள இந்த நாட்டில் உள்ள 20 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறோம் அல்லவா? அதுல 10 லட்சம் பெண்கள் இருப்பாங்களே. இந்த 10 லட்சம் பெண்களுக்கு பேசிக் குர்ஆனுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இன்னும் அந்த குர்ஆன்ல ஓதக்கூடிய அடிப்படையான அந்த விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 0 தான் எங்களுக்கு கிடைக்கும். மிகவும் வரைக்கும் பெரிய சாதனைகள் செய்யாவிட்டாலும் அடிப்படையான விஷயங்கள் என்றாலும் நாம செய்து கொள்வோம் என்று சொன்னா அது பெரிய பாக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ராபியா மசரியா போன்ற இந்த மதரசாக்கள் உருவாக்கப்படுவதற்கு காரணம். எந்த துறை இல்ல முன்னேற வேணுமோ அந்த துறையில நாம முன்னேற இல்லை. எந்த துறையில முன்னேற கட்டாயம் இல்லையோ அந்த துறையில நாம் முன்னேறி இருக்கிறோம். அதுல நியாயமாக இருக்கிறாங்க, அந்த துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த துறை சார்ந்தவர்கள் மிகவும் அரிதாக. அதுக்காக தான் பரீரா ஒன்று அக்குறையில உருவாக்கப்பட்டது. ஜாஃபர் ஹஜ்ரத் அவர்கள் இன்னும் மாஷா அல்லாஹ் ரமதான் ஹஜர் அவருடைய வீடு கொடுத்தார்கள். அங்குதான் இந்த பெண்மணி முஅல்லிமாவும் கற்றிருக்கிறார்கள். முதல் ஒரு முஅல்லிமாவாக அங்கிருந்து வெளியாகி வந்து இங்க அக்குறையிலிருந்து ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில முயற்சியில உருவாக்கப்பட்டு ரமதான் ஹஜர் அவர்கள் அவருடைய மனைவியுடன் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போனார்கள். 83ஆம் பிரான்சுக்கு அங்கு போய் வந்ததற்கு பிறகு அவருடைய மகளை ஓத வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு வந்தது. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய மகள் பாகிஸ்தானுக்கு மகரமோடு கொண்டு போய் அங்கு கற்பிக்க வைத்து அதுக்கு பிறகு இந்த மதரசா வரியிலாவும் உருவாக்கி தன்னுடைய வீடை மதரசாவாக ஆக்கி அர்க்கம் அவர்களுடைய வீடை ஒரு தாயுடைய வீடாக, இல்முடைய வீடாக, ஒரு தாவத்துடைய வீடாக, ஒரு தர்பியத்துடைய வீடாக ஆக்கியது போல பரீராவுக்கு அவர்கள் அங்கு முக்கியத்துவம் கொடுத்து பரீராவுக்கு இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக பல பெண்களும் இந்த துறையில தேர்ச்சி பெற்று வெளியாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். பல வருடம் இருந்த ஒரு கேப் கொண்டு நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு சிலருடைய முயற்சி இதுக்கு காரணமாகும். அல்ஹம்துலில்லாஹ் இங்கேயும் ஜாவேத் ஹாஜியார் அவர்களுடைய கவலை அதனுடைய ஒரு முக்கியத்துவமாக அல்லாஹ் இந்த மதரசாவையும் அல்லாஹ் அவருடைய வீட்டை இடம் கொடுத்து இங்க அல்லாஹ் இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்.
அதனால முக்கியமாக நாங்கள் நீங்க எல்லாரும் நான் சொல்வதாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் 200 வருஷத்துடைய கல்வி ரீதியாக அடிமைகளாக இருக்கிறோம். கல்வி ரீதியாக அடிமைகளாக இருக்கிறோம். ஒரு நல்ல படித்த மனிதரை நான் கேட்டவங்க சந்திச்சேன். அவருடைய வாதம் என்னன்னா, இந்த அட்வான்ஸ் லெவல் இருக்கிறே 12 இயர்ஸ், இந்த 12 வருஷம் இது எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இது கட்டாயம் இல்லை. 12 வருஷம் இப்படியே கொண்டு போகணும். யாரும் அதை பற்றி திங்க் பண்றதே இல்லை. அமெரிக்கா எல்லாம் இன்று முக்கியத்துவம் கொடுக்கிறது ஹோம் எஜுகேஷன், ஹோம் ஸ்கூலிங், வீட்டுல படிக்கக்கூடிய ஸ்கூலிங். நான் ஆஸ்திரேலியால இருந்தேன், அங்கேயும் இதுதான் பேசிக். பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? வீட்டுல படிப்பிக்கிறாங்க. எந்த சிலபஸ் நீங்க ஸ்கூல்ல படிப்பிக்கிறீங்களோ அதே சிலபஸ் அமெரிக்கா, லண்டன், கனடா எப்பயுமே எங்களுக்கு கிடைக்கிறது சக்கரா. அவங்கதான் நல்லது எடுக்கிறது. அமெரிக்கால எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறதாக இருந்தா ஸ்கூல்ல படிச்ச அட்வான்ஸ் லெவல்ல படிச்ச மாணவருக்கு அல்ல, வீட்டுல படிச்ச மாணவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதுக்குதான். ஏன்? வீட்டுடைய சூழல்ல வளரக்கூடிய குழந்தை அனாவசியமான விஷயங்கள்ல இருந்து அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு காலத்துல இதை சொன்னா இதுவும் இப்படியான நாங்க இது அமெரிக்கான பேர், கனடான பேர், ஆஸ்திரேலியான பேர் இல்லாம சொன்னா இது அதற்கு இன்னும் தீன் தெரியாது, உலகம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நாங்க அமெரிக்காலையும் போய் பார்த்துட்டு, கனடாலையும் போய் பார்த்துட்டு அதனுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இப்போ வந்து சொல்லப்போல ஓஹோ இப்படியும் ஒன்று இருக்குதான்னு யோசிப்பீங்க. டிட்ராய்ட் என்ற ஊர்ல அமெரிக்கால நான் ஒரு தாலிம்ல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிளாக் அமெரிக்கன் வருகிறான். அவர் 4 பிள்ளைகளையும் எடுத்துட்டு வருகிறான். ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், நீங்க மகர்தீன் ஆச்சார் அவர்களும் இருந்தார்கள், மர்ஹூம் நிசாம் ஆச்சார் மௌத்தாகிட்டார்கள், அவர்கள் கபர் பிரகாசிக்க செய்யணும். அவர் வருகிறார். அவரோட பேசின பொழுது உங்களோட பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கிறீங்க சொன்னா, ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறது இல்லை, ஹோம் ஸ்கூல் தான், ஹோம் ஸ்கூலிங். எங்க பிள்ளைய நான் வீட்டுல தான் படிப்பிக்கிறேன், வீட்டுல தான் படிப்பிக்கிறேன். இதுதான் அமெரிக்கா, இதுதான் கனடா, இதுதான் லண்டன், இதுதான் ஆஸ்திரேலியா, இதுதான் உலகம் என்று போகக்கூடிய. இதுதான் அன்று மதீனாவுடைய வீடு அது ஸ்கூலாக மதரசாவாக மாறணும். மதீனாவுடைய மஸ்ஜித் மதரசாவாக. இதுதான் நான் கொடுக்கும் உங்களுக்குள்ள தூது. அது என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வீடும் மதரசாவாக மாறணும். இப்ப 5 வயதுக்குள்ள இன்னைக்கு 2.5 வயதுல இருந்தே கிண்டர்கார்டன், மாண்டசோரி, அந்த எல்கேஜி அது எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டு போறோம். அங்க என்னென்னலாம் படிப்பிக்கப்படுது, கார்ட்டூன்களும் அதுவும் இதுவும். இஸ்லாமிய மயப்படுத்தப்படக்கூடிய கல்விய அறிவை நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு பேசிக்ல இருந்து கொடுக்கணும். அந்த பேசிக்ல இருந்து கொடுக்கிறதுக்கு முடியாது. எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய குழந்தைகள் சரியான நீர படிக்காதவர்கள். எப்படி படிச்சு கொடுக்கிறார்? தாய்மார்களுக்கு ஸ்கூலுக்கு போ காலையில் எழுப்பாட்டும் பொழுது ஸ்கூலுக்கு எழுவுங்கதான் பிள்ளைய முதலாவது எழுப்பாட்டுறது. அதுலயே முடிஞ்சிருச்சு. தொழுறதுக்கு எழும்புங்க ராஜா, பிள்ளைய முதலாவது எழுப்பாட்டு. எழும்புற வார்த்தையிலிருந்து ஒரு வயிற்றுல தரிக்கக்கூடிய அந்த சிசு இருக்குது. அந்த அமெரிக்காவுடைய ரிசர்ச் சொல்லுது, அந்த சிசு தரிக்கும் பொழுதே மியூசிக் கேட்கிறதாக இருந்தா சாஃப்ட் மியூசிக் கேட்கணும். சத்தமுள்ள மியூசிக் கேட்காம அமைதியான மியூசிக் கேட்கணும். அதுல தாக்கம் இந்த புள்ளட வயிற்றுக்கு ஏற்படுது. நிறையவர்கள் என்ன சொல்றாங்க, கணவன் மனைவி நீங்க இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுதே துவாவோட ஆரம்பிங்க. இல்ல ஷைத்தானும் அவங்க பங்கெடுப்பு, ஷைத்தானுடைய பங்களிப்பு அங்கிருந்து ஆரம்பம். நான் சொன்னேன் இல்ல, இந்த கல்வி எல்லாம் விட்டுருங்க. நான் எந்த அளவுக்கு சொல்றதுன்னா, பெண்கள் ஆலிமாக்கள் மட்டுமல்ல, பெண்கள் மார்க்க அறிவோட டாக்டர்களாகவும் இருக்கணும் என்றுதான் எங்க விருப்பம். அல்ஹம்துலில்லாஹ், கண்டில நீங்க போயிட்டு பார்த்தீங்க, பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். பெண்கள் சில இடத்துல சொல்றாங்க, அந்த இடத்துல யாரும் பெண்கள் மட்டும்தான் போவாங்க, ஆண்கள் போக மாட்டாங்க. அந்த பெண்களை மட்டும்தான் பார்ப்பாங்க.
முதலாவது ஒரு பெண் போறதாக இருந்தா ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்துல தான் போகும். முஸ்லிம் பெண் ஒன்று இல்லாட்டி ஒரு காஃபிர் பெண்ணிடத்துல போகும். ஒரு காஃபிர் பெண்ணும் இல்லாட்டி ஒரு முஸ்லிம் ஆணிடத்துல போகிறது. ஒரு முஸ்லிம் ஆணும் இல்லாட்டி ஒரு காஃபிர் ஆணிடத்துல 4வது தான். இப்படிதான் ஷரியத்திலே ஒரு வழிகாட்டல் என்று நான் புரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு கூட அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த மஜ்முஅல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி ஜித்தாவுடைய ஒரு மேகசின்ல அவர்களுடைய தீர்மானமாக இதை அவர்கள் முன்வைக்கிறார். பெண்ணிடத்துல போகணும். பெண்ணிடத்துல போறதுக்கு பெண் வைத்தியம் இருந்தாலே போகலாம். பெண் வைத்தியம் இல்லாம எங்க போகணும்? மந்தத்துறையில ஒரு பல்லுக்கு போயிட்டு பல நேரம் பல்ல வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண் டாக்டர் இருந்தாலும் நல்லா இருக்கும். பிரசவ வருத்தத்துக்கு எங்க தாய் 10 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. எனக்கு தெரிய நான் நினைக்கிறேன் வீட்டுல நர்ஸ் வந்துதான் குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க. நர்ஸ் மூலமாக குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. எந்த பேசிக் நாங்க சொல்லல வெறுமனே நீங்க ஆலிமாக்களாக மட்டுமாக்குங்க, வெறுமனே ஹாஃபிஸாக்களாக மட்டுமாக்குங்க. நாங்க சொல்றோம் சாலையான பெண்களாக, கற்ப பாதுகாக்கக்கூடிய முஸ்லிம்களாக, பெண்கள் பத்தினத்தனம் உள்ள பெண்களாக ஆகுங்க, ஹயாவுள்ள வெட்கமுள்ள பெண்களாக ஆகுங்க, இஸ்லாம் ஈமான் அந்த வழிபடக்கூடிய பெண்களாக மாற்றுங்க, இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய அந்த அடிப்படைகள் உள்ள பெண்களாக மாற்றுங்க. இன்று நாங்கள் வேறொரு திசையில போய் கொண்டிருக்கிறோம். உடனடியாக இது நாங்கள் மாற்ற முடியாது. அதுக்குதான் ஜமியத்துல் உலமா ஆண்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போன வருஷம் ஆரம்பிச்ச மக்தப் கல்வி அதை இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வருஷத்துல 15,000 மாணவர்கள் ஒரே வருஷத்துல சேர்ந்திருக்கிறாங்க. இலங்கையுடைய பல பகுதிகளிலையும் இப்ப பெண்களும் இதுக்கு ட்ரைனிங் வேணும் என்று ஆசைப்படுறாங்க. நிச்சயமாக நாம் என்ன விரும்புகிறோம்? ஒவ்வொரு மாநிலமாவும் இந்த வெளியாகக்கூடிய மாநிலமாக்கள் இந்த மக்தப் ட்ரைனிங்கை பெற்று அவர்கள் சிறு வயதிலிருந்து இன்னைக்கு 1.5 வயதிலிருந்து இந்த குழந்தையுடைய நீங்க குர்ஆன் ஓதல தஜ்வீத இந்த ஹுரூஃப்களுடைய மஹ்ரஜ வெளியாக்க முடியும். தா என்ற இந்த வார்த்தையை இந்த குழந்தைக்கு 2 வயதிலிருந்து அழகாக முடிய வைக்க முடியும். 2 வயதிலிருந்து 3 வயதிலிருந்து இந்த குழந்தை இந்த அரபு வார்த்தைகள் இதுகளை வளர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது எதிர்காலத்துல மிக சர்வசாதாரணமாக ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியிருக்கக்கூடியவர்கள். இன்று எங்களுடைய நான் பேசக்கூடிய இந்த சபையில நான் பேசினதுடைய நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறந்த பெண்கள் என்று சொன்னது பணத்தை வச்சு பொருளை வச்சு அல்ல. நபி அவர்கள் அவர்களுடைய தியாகத்தை வச்சும் அவர்கள் தீனுக்காகப்பட்ட கஷ்டத்தை வைத்தும் அவர்களுடைய பங்களிப்பு வைத்துதான் சொன்னார்கள். நாமும் எங்களுடைய குழந்தைகளையும் அப்படிப்பட்ட தீனுடைய பங்களிப்புள்ள குழந்தைகளாக மாற்றுவதாக இருந்தால் அவர்களையும் நாங்க ஒரு எதிர்கால சமூகத்தை உருவாக்க வேண்டும். பயான் என்பதை சும்மா பேசிட்டு போறதுக்கு இல்லை, எது சரியோடு செய்யணும். பிராக்டிக்கலாக கழுத்தர மக்கள் என்ன யோசிக்கணும்னா இங்க 6 பெண்கள் 6 ஹாஃபிஸாக்கள் உருவாக்கி இருக்கிறாங்கன்னா இங்க 6,000 பெண்களுக்கு இந்த 12 பேரை கொண்டு எது சரி ஒன்றை செய்விக்கிறதுக்கு முடிவெடுக்கும். பெண்களுக்கு தேவையான மார்க்கத்தை இவர்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏராளமான ஆண்கள் நீங்க எல்லாரும் சந்திக்கிறீங்க. ஏராளமான உலமாக்கள் 10,000 உலமாக்கள் இருக்கிறாங்க. நாட்டில் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இமாம்கள் இருக்கிறாங்க. அன்றாட மஸ்ஜிதுக்கு போறீங்க, உங்களோட தேவையான எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றீங்க. பெண்கள் எங்க கேட்கிறாங்க? யார்கிட்ட கேட்கிறாங்க? பெண்களுக்கு தேவையான எத்தனை 1000 மசாயல்கள் இருக்குது. அவர்களுக்கு ஈமான் சம்பந்தப்பட்ட, சுத்தம் சம்பந்தப்பட்ட, சுத்தத்துடைய அனைத்து பிரிவுகள், தொழுகை சம்பந்தப்பட்ட, ஸகாத் சம்பந்தப்பட்ட, நோவு சம்பந்தப்பட்ட. நோவு எடுத்து பண்ணீங்கன்னா இப்ப ஷாபானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சென்ற வருடம் 10 நாள் 7 நாள் 8 நாள் நோவு கலவாக இருக்கும். இதுவரைக்கும் நோவு பிடிக்காம இருப்பீங்க. பெண்களே நீங்க நோவு கலவாக்கணுமே. அதுக்கு முந்தின வருஷத்துல நோவுடைய சட்டம் என்ன? இது அப்படியே மறந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. பெண்களுடைய தொழுகையை பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குடும்பத்துல கூட, தீனுள்ள இடத்துல கூட தொழுகையில பெண்களை பார்த்தீங்கன்னா எந்த பகுதி எப்படி மறைக்கணுமோ அதை கூட பெண்கள் சரியாக மறைச்சு கொண்டிருக்கிறார்கள். பெரிய விஷயங்கள் வானா பேசிக் அடிப்படையான விஷயங்களை கூட பெண்கள்
அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்க மாட்டாங்க. அந்த தொழுகைக்கு கட்ட அந்த முந்தானி அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க மாட்டாங்க. அதுல கையை விளங்கும், அதுல எதெல்லாம் விளங்கக்கூடாது அதெல்லாம் வெளியே தான் இருக்கும். தொழுகையில கூட எதை மறைக்கணுமோ அதை சரியாக மறைக்கிறத பெண்கள் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். கனிவான சகோதரர்களை பெரியார்களே, ஆக நாங்க திரும்பவும் எங்களுடைய அந்த திசையை அல்லாஹ்வின் பக்கம், ஆகிரத்தின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் அதை திருப்புவதற்கு அடிப்படையான விஷயங்களை நாம் உருவாக்கும். என்ன, நாம் எல்லாரும் ஒரு வகையான அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து நாங்கள் வெளியாகணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இந்த நாட்டில் இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ற வடிவத்தில் சின்ன சின்ன ஸ்கூல்கள் உருவாக்குறதுக்கு சில இடம்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாக முறையாக பெண்களுடைய கல்விகளை முறையாக அமைச்சு கொண்டு அவர்கள் இந்த ஸ்கூல்ல இருந்தாலும் அந்தந்த ஸ்கூல்கள்ல அந்த ஏரியாக்கள்ல என்ன செய்யணும்னா முயற்சி செஞ்சு செக்ரிகேஷன் பண்ணணும். மாஷா அல்லாஹ், எந்தெந்த ஏரியாக்கள் அதை செஞ்சு கொண்டாங்களோ செஞ்சு கொண்டாங்க. கொழும்புல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க. டாப் 10 schools பாய்ஸ், டாப் 10 school girls எடுப்பாங்க. ராயல் எடுங்க, இங்க புடிஸ் கான்வென்ட் எடுங்க, இங்க தாமஸ் எடுங்க, இப்படி போட்டு பாருங்க. 10 top boys schools, 10 top girls schools. பாத்தீங்கன்னா அங்க ஆண் பெண் கலப்பு கிடையாது. ஆண் பெண் கலப்பு கிடையாது. கொழும்புல உள்ள ஆகப்பெரிய 10 ஆண்கள் 10 பெண்கள். கான்வென்ட் பெண்கள் மட்டும்தான், ராயல் ஆண்கள் மட்டும்தான். இது போல அங்க கலப்பு இல்லை. ஆனா முஸ்லிம்களுக்கு ஒரு பக்கம் கிடைச்ச இஸ்லாமிய ஸ்கூல், ஆனா நாட்டுல எல்லாமே கலப்பு ஸ்கூல் கிடைச்சு. அதனால அந்த சேர்ந்து 5 லட்சம் பிள்ளை குறைஞ்சது ஸ்கூல்ல இருப்பாங்க. இந்த நாட்டுல 3.5 லட்சம். அந்த நேரம் நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சேன், 3 லட்சம் பிள்ளை. அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்கூலையும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம், 5 லட்சம். யூனிவர்சிட்டி எல்லாம் எடுத்தீங்கன்னா 5-6 லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு இந்த நாட்டுல கல்வியில இருக்கிறாங்க. எல்லாமே மிக்ஸா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்க மெம்பர்ல எவ்வளவுதான் ஹயாவையும் எவ்வளவுதான் ஹிஜாவையும் எவ்வளவுதான் பேசினாலும் அதை அவங்க ஈடுபடுறது. அதனால பல திட்டங்கள் போட வேண்டியிருக்குது. எல்லாரும் மிக தூர் நோக்கத்தோட செயல்பட வேண்டியிருக்குது. காலம் போதாது, கடந்துட்டோம் ஏராளமான காலத்தை, வீணாக்கிட்டோம் ஏராளமான சண்டை சச்சரவுல. போதும் கடந்த காலம், எதிர்காலத்தில் என்ன செய்யணும் அமைந்தாக இருந்து ஒவ்வொரு ஊரும் உலமாக்கள் மட்டுமல்ல, உலமாக்களால் மட்டும் இதை முடிக்க முடியாது. படித்தவர்கள், டாக்டர்மார்கள், இன்ஜினியர்கள், யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் தீனோட தொடர்பாக இருக்கிறாரோ இந்த இல்மோட முக்கியத்துவம் கொடுத்து இங்க சபையில முக்கியஸ்தர்கள், ஊர் தலைவர்கள், இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறீங்க. எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஊருக்கு ஒரு திட்டம் போடணும். நாங்க ஒரு 1000 பெண்களை வச்சிருக்கிறோம். எங்களுக்கு உள்ளதை 1-2 மதரசா தான். இவ்வளவு பெண்களுக்கு மார்க்கத்தை நாங்க எப்படி படிச்சு கொடுக்கிறது, நாங்க எப்படி இதை உருவாக்கலாம், எப்படி இந்த பெண்களுக்கு மார்க்க விஷயங்கள். எல்லா பெண்களும் ஆண்களுக்கு வந்து பத்வா கேட்கறதுக்கு வழியும் இல்லை, அப்படி ஒரு தேவையும் இல்லை. வந்துட்டான் ஏராளமான பெண்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்குரிய தங்கிதான் மதரசாக்கள் உருவாக்க வேண்டும் என்பதல்ல, தங்காம அந்தந்த வந்துட்டு போற மாதிரி அந்த அமைப்புகளை உருவாக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் இது எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்கி எந்த முறையில நாம இஸ்லாமியத்தை வழிகாட்டிருக்கிறதோ அந்த முறையில எங்களை எதிர்காலத்தை அமைச்சுக்கணும். ஸ்கூல் படிப்பு இந்த படிப்பும் தேவை, ஆனா நோக்கம் ஆகிரத்துடைய தீனுடைய இந்த படிப்பும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒவ்வொரு வீடும் மதரசாவாக மாறணும். அதுக்கு இந்த மக்தப் கல்வியோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பெண்களும் இந்த பயிற்சி எடுத்து ஒவ்வொரு வீட்டிலையும் 10 பிள்ளைகள். இறுதியாக நான் இதை சொல்லி முடிக்கிறேன். அதற்கு மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தாய் வந்து ரமதானுடைய மாதத்துல ஒரு குர்ஆனை தவாம் செய்வார்கள். அதை விடவும் கூடுதலாக போனாங்க. அவங்களோட வீடுகள் என்ன செய்வாங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ள குழந்தைகள் எல்லாம் வந்து குர்ஆன் ஓதுவாங்க. இன்று வரைக்கும் அந்த காந்தலா, இன்னும் சாகப்பூர், இன்னும் மற்ற பகுதிகள், டெல்லி, அந்த நிசாமுதீன் பகுதியில் உள்ள வீடுகள்ல இந்த சுன்னத்து இருக்கு. நாங்க இந்த மதரசால வெளியாகக்கூடிய மாணவிகளே, நீங்க பெரிய சாதனைகள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களோட வீடு ஒரு மதரசாவை மாத்துறதுக்கு
அக்கம் பக்கத்தில் உள்ள 10-20 பெண்கள் பிள்ளைகளை எடுத்து உங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த குர்ஆன உங்க தீனை ஓதி கொடுங்க, அதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து தருவார். எனக்கு எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பட்டு தந்த என்னை மிகவும் வலியுறுத்தி போன் பண்ணி இங்கே தொடர்ந்து சேர்த்த ஜாஃபர் மௌலி அவர்களுக்கும் மற்ற எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நான் சொன்ன பல கருத்துகள் நான் ஒரு நட்சலாக தான் நினைக்கிறேன். விவரிக்கிறது நான் உச்ச நேரம் எடுக்கும். நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஹவுசிங் இது இலங்கையில் இன்னும் உருவாக இல்லாத அமெரிக்காவில் கனடாவெல்லாம் உருவாக இருக்கிறது. வீட்டு கல்வி வெரி சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இதெல்லாம் யோசிக்க புத்திஜீவிகள் சில விஷயங்கள் பேசினாதான் நாளைக்கு அதுக்கு ஒரு உருவம் எடுக்கும். இவைகளை கொண்டு நாங்கள் சமுதாயத்தை எதிர்காலம் ஒரு சிறந்த சமுதாயம் மாற்றணும். இறுதியாக எல்லா துறைகளுக்கும் இஸ்லாம் அனுமதிச்ச எல்லா துறைகளுக்கும் முஸ்லிம்கள் தேவை. முஸ்லிம் முதலாவது ஒரு டாக்டர் இல்ல, ஒரு இன்ஜினியர் இல்ல, ஒரு லாயர் அல்ல. முதலாவது ஒரு முஸ்லிம் லாயர், ஒரு முஸ்லிம் டாக்டர், ஒரு முஸ்லிம் இன்ஜினியர், ஒரு முஸ்லிம் பொலிட்டிஷியனும் தேவைகளுக்கு இந்த நாட்டுக்கு முஸ்லிம் பொலிட்டிஷியன்ஸ். அந்த பொலிட்டிஷியன் என்று சொன்னா அவர் இஸ்லாமிய மஸ்ஜிதுடைய இமாம் எப்படி அவருக்கு நீங்க சில கிரைட்டீரியாவை ஒரு இமாமுக்கு எதிர்பார்க்கிறீங்களோ அதே போல இஸ்லாம் ஒரு பொலிட்டிஷியனுக்கும் எதிர்பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசிபாக்கி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் 2 விஷயத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம். ஒன்று, பௌத்த மக்களோட மிக நிதானமாக ஜெமித்துலமாக வெளியிட்டிருக்கக்கூடிய கோஎக்ஸிஸ்டன்ஸ், சகஜீவனைய சகவாழ்வு என்ற அந்த பிரகடனத்தை நாங்கள் 27 நவம்பர்ல ஏற்படுத்தினோம். அக்குறையில அதுக்கு வெளிகாமத்துல 29 நவம்பர்ல அதுல உலமாக்கள் 5000-10,000 உலமாக்களுக்கு இந்த தூது கொடுக்கப்பட்டது. அதுதான் நாட்டில் ஒரு அமைதி கொள்வதற்கு காரணமாக இருந்தது. 2வது ஆக முக்கியம், இந்த அறிவு சண்டைக்குள்ளதல்ல, இந்த அறிவு ஒற்றுமைக்குரியது, இந்த அறிவு பாசத்துக்குரியது, இந்த அறிவு ஒருவருக்கு ஒருவர் உறவை வளர்ப்பதற்குரியது, இந்த அறிவு துண்டித்து சண்டை செய்து பிளவுபட்டு வாழ்வதற்குரியது அல்ல. தாய்மார்களும் படித்தவர்களும் வெறுமனே இந்த அறிவை பெற்றுக் கொண்டு பிளவுபடக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிடாமல் குறிப்பாக கலத்தர மக்கள் மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் முன்னேறணும், ஒன்றுபடணும். முஸ்லிம்கள் மத்தியில ஒற்றுமை, பிற மக்கள் மத்தியில நாங்க ஒரு புரிந்துணர்வோடு வாழணும். அல்லாஹ் அனைவர்களையும் அபோல் செய்து இங்க கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தையும் இங்க பற்றப்பெறக்கூடிய மாணவிகளையும் அல்லாஹ் சிறந்த சமுதாயத்துடைய சொத்துக்களாக ஆக்குவாராக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.